ராஜேஸ்வரி, ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக கார் நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களின் கார்களின் விலை குறைந்திருக்கிறது. அந்த கார் கம்பெனிகள் எந்தெந்த ரக கார்களுக்கு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பது உள்ளிட்ட விவரங்களை நாம் இப்போது பார்க்கலாம். மகேந்திரா நிறுவனங்களின் கார்கள், மகேந்திரா பொலிரோ மற்றும் மகேந்திரா தார் ராக்ஸ் உள்ளிட்ட மகேந்திரா நிறுவனங்களின் கார்கள் 1.56 லட்சம் ரூபாய் வரை அந்த மகேந்திரா நிறுவனங்களின் கார்கள் குறைகிறது. இதே போல டாடா நிறுவனங்களின் கார்கள் அவற்றின் விலையும் 1.55 லட்சம், 1.5 லட்சம் வரை இந்த கார்களின் விலை குறைகிறது. இதே போல டொயோட்டா நிறுவன கார்களின் விலை 3.49 லட்சம் வரை அந்த கார்களின் விலை குறைகிறது. இதே போல ஹூண்டாய் நிறுவனத்தின் கார்களின் விலை 2.4 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. மாருதி நிறுவனத்தின் கார்கள் 2.25 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பல்வேறு அந்த கார் கம்பெனி நிறுவனங்கள் தங்கள் கார்களின் விலையை இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைக்கப்பட்டிருப்பதால் அவற்றின் விலையானது குறைந்திருக்கிறது. இதில் மகேந்திரா பொலிரோ நியோ காரின் விலை 1.3 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. தார் ராக்ஸ் ரக ஜீப் ரக கார்களின் விலை 1.33 லட்சம் வரையும், ஸ்கார்பியோ ரக கார்களின் விலை 1.43 லட்சம் வரையிலும் குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகேந்திரா நிறுவனத்தின் பொலிரோ, தார், ஸ்கார்பியோ மற்றும் எக்ஸ்யூவி ரக கார்களின் விலை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை 1.156,000 ரூபாய் வரை அந்த மகேந்திரா நிறுவனத்தின் கார்களின் விலை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார்களின் விலை 1.5 லட்சம், 1.155,000 வரை இந்த கார்களின் விலை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டாடா டியாகோவின் விலை 75,000 ரூபாய் வரை குறைகிறது. டாடா டிகாரின் விலை 80,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டாடா அல்ட்ராஸின் விலை 1.10,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டாடா நெக்ஸான் 1.55 லாக்ஸ் அளவுக்கு அதன் விலை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டாடா பஞ்ச் 85,000 ரூபாய் அளவுக்கு குறையும். டாடா சஃபாரியின் விலை 1,45,000 ரூபாய்க்கும், டாடா ஹேரியர் விலை 1.40,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல டொயோட்டா நிறுவனத்தின் பிரபலமான இனோவா கிறிஸ்டாவின் விலை 1,80,000 ரூபாய் வரையும், இனோவா ஹைகிராஸின் விலை 1.15 லட்சம் ரூபாய் வரையும், ஃபார்ச்சுனர் விலை 3.49 லட்சம் வரையும் குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டொயோட்டா நிறுவனத்தின் லெஜெண்டர் 3.34 லாக் வரை இதன் விலை குறையும் எனும், ஹைலக்ஸ், வெல்ஃபேர் ஆகியவை 2,52,000 2,78,000 வரை குறையும் என்றும், காம்ரி 1,00,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனோவா கிறிஸ்டா, இனோவா ஹைகிராஸ் மற்றும் உள்ளிட்ட கார்களின் விலையும் 1,80,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டாடா பஞ்ச், மகேந்திரா மற்றும் இனோவா, டொயோட்டா நிறுவனத்தின் இனோவா ஆகியவற்றை தொடர்ந்து மாருதி நிறுவனத்தின் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய மாருதி நிறுவனத்தின் மாருதி ஸ்விஃப்ட் கார் 58,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாருதி டிசைர் 61,000 ரூபாய் வரை குறைகிறது. பலினோ 60,000 வரையும், பிரஸ்ஸா 78,000 வரையும், எர்டிகா 41,000 வரையும் குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஹூண்டாய் நிறுவனத்தின் கார்களின் விலையும் குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹூண்டாய் நிறுவனத்தை பொறுத்தவரை ஹூண்டாய் நிறுவனத்தின் கிராண்ட் i10 73,808 வரையும், i20 93,853 ரூபாய் வரையும், ஹூண்டாய் வெர்னா 60,040 ரூபாய் வரையும், ஹூண்டாய் கிரேட்டா எஸ்யூவி 72,145 ரூபாய் வரையும் குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல ஹூண்டாய் ஆராவின் விலை 78,465 ரூபாயும், ஹூண்டாய் எக்ஸ்டர் 89,209 ரூபாயும் குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஹூண்டாய் வென்யூ 1.23 லாக்ஸ் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹூண்டாய் அல்கசார், டக்சன் ஆகியவற்றின் விலையும் கணிசமான அளவு குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்கசார் 75,376 ரூபாய் வரை குறையும் என்றும், டக்சன் 2,04,000 ரூபாய் வரை குறையும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மற்ற பிரபலமான நிறுவனங்களாக கருதப்படும் ஹோண்டா நிறுவனத்தின் ஹோண்டா சிட்டி கார் 57,500 ரூபாய் வரை குறையும் என்றும், ஹோண்டா அமேஸ் 72,200 ரூபாய் வரை குறையும் என்றும், ஹோண்டா எலிவேட் 58,400 ரூபாய் வரை குறையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நிசான் நிறுவனத்தின் கார்களான நிசான் மேக்னைட் 97,300 ரூபாய் வரை குறையும் என்றும், நிசான் மேக்னைட் சிவிடி டெக்னாலஜி ரக கார்கள் 1,04,000 ரூபாய் வரை குறையும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இருசக்கர வாகனங்களின் முன்னணி இருசக்கர வாகன நிறுவனங்களான ஹீரோ,
ஹோண்டா மற்றும் யமஹா, என்ஃபீல்டு உள்ளிட்ட நிறுவனங்களின் பைக்குகளின் விலையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஹீரோ பைக் 7,197 ரூபாய் முதல் 15,743 ரூபாய் வரை குறையும். ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் 350cc என்ஜின் திறனுடைய குதிரை திறனுடைய பைக்குகள் 15,000 முதல் 22,000 ரூபாய் வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ராயல் என்ஃபீல்டின் 350cc மேல் என்ஜின் திறன் கொண்ட KTM மற்றும் என்ஃபீல்டு நிறுவனங்களின் அந்த பைக்குகளின் விலை உயரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஹோண்டா பைக்கின் விலை 7,000 ஹோண்டா ஆக்டிவா உள்ளிட்ட ஹோண்டா நிறுவனத்தின் பைக்குகள் 7,874 முதல் 18,887 ரூபாய் வரை குறையும் என்றும், சுசுகி நிறுவனத்தின் பைக்குகளின் விலை 8,523 ரூபாய் முதல் 18,024 ரூபாய் வரை குறைகிறது. யமஹா நிறுவனத்தின் பைக்குகளின் விலை 7,759 ரூபாய் முதல் 17,581 ரூபாய் வரை குறைகிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முன்னணி இருசக்கர வாகன நிறுவனங்கள், 4 சக்கர வாகன நிறுவனங்களின் வாகனங்களின் விலை 50,000 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரை அந்த ஹை எண்ட் கார்களின் விலை வரை குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. GST வரி குறைப்பினால் கார் மற்றும் பைக்குகளின் விலை கணிசமாக குறைகிறது. இது தவிர பண்டிகை கால தள்ளுபடியில் மேலும் அதிகமாக குறைப்போம் என்றும் இந்த முன்னணி கார் மற்றும் பைக் நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. நிகிதா.